அதே மாதிரி டைப் 1 வந்து கான்டெக்ட் சென்சிட்டிவிட்டி கிராமர். இந்த கான்டெக்ட் சென்சிட்டிவிட்டி கிராமர் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. இந்த டைப் 0 வந்து யூனிட் 5ல படிப்பேன். ஓகேவா? இந்த டைப் 1 வந்து யூனிட் 4 அண்ட் 5ல படிப்பேன்னு நினைக்கிறேன். 4ல படிப்பேன். 5ல 4ல படிப்பேன். கான்டெக்ட் சென்சிட்டிவ் கிராமர் வந்து நமக்கு இதில் இல்லை, போர்ஷன்ல இல்லை. இது அக்செப்ட் பண்ணுற மிஷின் பேர் வந்து எல்பிஏ, லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா. ஓகேவா? டைப் 2ங்கிறது தான் நம்ம கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர் இப்போ படிக்கிறது. சிஎஃப்ஜி கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர். இதை அக்செப்ட் பண்ணுற மிஷின் பேர் பிடிஏ, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இந்த டைப் 2 எதில் படிக்கிறோம்? யூனிட் 3ல படிக்கிறோம். ஓகேவா? அடுத்து ரெகுலர் கிராமர். ரெகுலர் கிராமரை ஃபைனைட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் பண்ணும். இது நம்ம யூனிட் 1 அண்ட் 2ல படிச்சிருப்போம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா பற்றி யூனிட் 1ல படிப்போம். ரெகுலர் கிராமர் பற்றி யூனிட் 2ல படிப்போம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம மற்றதை பார்ப்போம். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கிராமர். என்னெல்லாம் கேட்டாங்கன்னா அண்டர்ஸ்டேட் கிராமர், கான்டெக்ட் சென்சிட்டிவ் கிராமர், கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர், ரெகுலர் கிராமர். ஓகேவா? இது நாளத்தை அக்செப்ட் பண்ணுற மிஷின் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். டியூரிங் மிஷின், லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா, பிடிஏ, ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகேவா? இதோட சப்செட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதாவது டைப் 3 ரெகுலர் கிராமர் வந்து இதுக்குள்ளே இருக்கும், டைப் 2க்குள்ளே இருக்கும், சிஎஃப்ஜிக்குள்ளே இருக்கும். சிஎஃப்ஜி வந்து சிஎஸ்ஜிக்குள்ளே இருக்கும். அது வந்து அண்டர்ஸ்டேட் கிராமருக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி தான் அதோட இது வரும். ஓகேவா? இப்போ பேசிக்காக ஒரு சிஎஃப்ஜியை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்ப்போம். நம்ம ஃபைனட் இந்த இதுக்கு பார்த்துருக்கோம்ல, அது என்ன ஃபைனட் ஆட்டோமேட்டாலாம் பார்ப்போம்ல. இட் இஸ் அ 5 டப்புள்னு சொல்லி பார்ப்போமா? ஹலோ, கேக்குதா? ஆ 5 டப்புள். இட் இஸ் அ 5 டப்புள்னு சொல்லி பார்ப்போம்ல. கியூ, எப்சிலான், சிக்மா, கியூ நாட், எஃப்னு பார்ப்போமா? அதில் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கியூனா என்ன? ஆல் செட் ஆஃப் ஸ்டேட்ஸு. எப்சிலான்னா இன்புட்ஸு, சிக்மானா டிரான்சிஷன், கியூ நாட்னா ஸ்டார்ட் ஸ்டேட்டு, எஃப்னா ஃபைனல் ஸ்டேட்டு. இது நம்ம எங்கே பார்த்தோம்? ஃபைனல் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தது. ஓகேவா? ஃபைனட் ஆட்டோமேட்டால ஃபர்ஸ்ட் இதில். இப்போ நம்ம சிஎஃப்ஜி பார்க்க போகிறோம். சிஎஃப்ஜி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இட் இஸ் அ 4 டப்புள். அங்கே 5 டப்புள், இங்கே 4 டப்புள். 4 டப்புள் என்னதுனா விடிபிஎஸ். ஓகேவா? விங்கிறது என்னன்னா நான் டெர்மினல் எலமெண்ட்ஸ். விங்கிறது நான் டெர்மினல் எலமெண்ட்ஸ். இது எப்பவுமே எப்படி இருக்கும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதனால தான் கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? டீனா டெர்மினல் லெட்டர்ஸ். இது எப்பவுமே மேக்ஸிமம் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும், இல்லை ஏதாவது நம்பர்ஸாக இருக்கும். ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லைனா நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸ்மால் ஸ்மால் இல்லைனா நம்பர்ஸாக இருக்கும். பிங்கிறது ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். நம்ம இங்கே மேலே பார்த்தோம்ல, சிக்மா பார்த்தோம்ல, அது டிரான்சிஷன் ரூல்னு எழுதுவோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே பி வந்து ப்ரொடக்ஷன் ரூல். அதே மாதிரி அங்கே ஸ்டார்ட் ஸ்டேட்டுக்கு பதிலாக இங்கே ஸ்டார்ட் வேரியபிள். ஓகேவா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஏன்னா வீனா என்ன? நான் டெர்மினல். டீனா டெர்மினல். நான் என்ன சொன்னேன்? வீனா எப்போவுமே அது கேப்ஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏ பி இந்த மாதிரி இருக்கும். டீனா ஏதோ ஒரு ஸ்மால் லெட்டரோ இல்லை 0 1 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் போடுறாங்க. அதாவது இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதாவது இருக்குமா? இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக கேப்ஸாக இருக்கும், இது ஃபுல்லாக ஸ்மால் இல்லை நம்பராக இருக்கும். அதனால தான் இது எப்போவுமே எம்டி செட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வி இன்டர்செக்ஷன் டி வந்து எப்பவுமே எம்டி செட்டு. இது ரெண்டுத்துலேயும் எதுவுமே காமனாக இருக்காது. ஓகேவா? நவீன், இப்போ ஒரு நிமிஷம். இப்போ சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல் வந்து ஒரு ப்ராப்ளம், பிடிஏ வந்து ஒரு இன்னொரு தனி ப்ராப்ளமா? இப்படி வரும். கன்ஸ்ட்ரக்டர் சிஎஃப்ஜின்னு கேட்பாங்க, கன்ஸ்ட்ரக்டர் சிஎஃப்ஜின்னு கேட்பாங்க. இல்லாட்டி கன்வெர்ட் சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல்னு கேட்பாங்க, சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல்னு கேட்பாங்க. இல்லை கன்வெர்ட் சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜின்னு கேட்பாங்க. இல்லாட்டி என்ன கேட்பாங்க? பிடிஏ கேட்பாங்க. இந்த 3 தான், இந்த 4 தான் இந்த யூனிட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் கன்ஸ்ட்ரக்டர் சிஎஃப்ஜி கூட 60 மார்க்கில் கேட்கலாம். இது ரெண்டும் கம்மியான மார்க் தான் கேட்பாங்க. ஏன்னா இது ரெண்டும் குட்டி குட்டியாக இருக்கும். இது 2 தான் மெயினாக. நீங்கள் பிடிஏ படிச்சிட்டாலே வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியம் இருக்காது மேக்ஸிமம். ஆனால் பிடிஏ புரியறதுக்கு இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் பிடிஏ புரியும். ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கான்டெக்ட் ஃப்ரீ கிராமர் எப்படி கொடுப்பாங்கன்னா, கொடுக்கும்போதே இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா கிராமர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரொடக்ஷன் ரூல், இது ஒரு ப்ரொடக்ஷன் ரூல். எஸ் கிவ்ஸ் 0, S1 ஒரு ப்ரொடக்ஷன் ரூல், எஸ் கிவ்ஸ் எப்சிலான் ஒரு ப்ரொடக்ஷன் ரூல். இப்போ இதுலேருந்து என்னெல்லாம் எடுத்து எழுதலாம் தெரியுமா? இப்போ நான் என்ன சொன்னேன், வீணா கேபிட்டல் லெட்டர் எல்லாமே வீல வரும்னு சொன்னா, இதில் இருக்கிறது எதெல்லாம் கேபிட்டலில் இருக்கு? எஸ் மட்டும் தான் கேபிட்டலில் இருக்கு. கரெக்டா? ஸோ எஸ் மட்டும் நம்மளோட நான் டெர்மினல். மற்றெல்லாம் என்ன சொன்னா ஸ்மாலில் வருது, மற்ற எல்லாமே இதில் வரும்னா டெர்மினலில் வரும். அதாவது 0 1 இந்த எப்சிலான் இது எல்லாமே டெர்மினலில் வந்துடும். ஸ்டார்ட் வேரியபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதை வச்சு ஒரு லாங்குவேஜ் இதை வச்சு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ண போறோம். அதாவது இங்கே ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ண போறோம். அப்போ என்ன பார்க்குறோம்? இந்த இதை எழுதி பார்க்குறோம். இந்த எஸ் கிவ்ஸ் எப்சிலான் ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்கா?
அப்போ ம் எஸ்ங்கிறது எப்சிலான்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குது கரெக்டா. அப்போ இந்த இடத்துல என்ன வருது, ம் எனக்கு எப்சிலான்னு ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வருது இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ரூலை வச்சா. ஓகேவா. அடுத்து என்ன பண்றேன், இந்த ப்ரொடக்ஷன் ரூல் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூல் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூல் எடுத்தா என்ன வரும், S0 S1 போட்டுருவானா. திருப்பி என்ன பண்றேன், இந்த ம் எஸ்ஸுக்கு வந்து செகண்ட் ப்ரொடக்ஷன் ரூல் அப்ளை பண்றேன், எப்சிலான் அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணனா எனக்கு என்ன ஸ்ட்ரிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 0, அடுத்து எப்சிலான், அடுத்து எப்சிலான், அடுத்து 1 வரும். இந்த ஆர்டர்ல வரும், இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும். அப்போ இதோட ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 எப்சிலான் 1 கரெக்டா. அந்த 0 எப்சிலான் 1 எப்படி எழுதலாம்னா, எப்சிலான் எழுதினாலும் ஒன்று தான், நடுவில் இருக்கும்போது எப்சிலான் எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் ஒன்று தான். அப்போ இதை எப்படி எழுதிடணும்னா 0 1 எழுதிடலாம். ஓகேவா. நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஸ்ட்ரிங் என்ன, ஃபர்ஸ்ட் எப்சிலான் ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிச்சு, இப்போ 0 1 ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்து திருப்பி அதே மாதிரி போடுறேன். S0 S1 ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூல், திருப்பி S0 S1 செகண்ட் ப்ரொடக்ஷன் ரூல், அதுலேருந்து திருப்பி எப்சிலான் போட்டு செகண்ட் ப்ரொடக்ஷன் இந்த அடுத்த ப்ரொடக்ஷன் ரூலை யூஸ் பண்ணுறேன். இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்குது, 0 0 எப்சிலான் 1 1 கிடைக்குதா. ஒரே நிமிஷம். இந்த ம் இப்போ நீ இந்த எஸ் சொன்னல, அந்த 0 ம் S1 ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணிட்ட. அப்ப ஆமாம். செகண்ட் திருப்பி ரூல் தானே அப்ளை பண்ணணும் திருப்பி திருப்பி. ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். நம்ம எத்தனை வாட்டினாலும் எந்த ரூல் வேணாலும் எத்தனை வாட்டினாலும் அப்ளை பண்ணிட்டே போயிடலாம். இது வந்து இந்த ஆன்சர் வந்து டிஃபரெண்டா ஆமா வரணும். ஆமா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ரூல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த செகண்ட் ரூல் இது ஆ வந்து இந்த சைடு என்ன இருக்கு, டெர்மினல் எலமெண்ட் மட்டும் தானே இருக்கு. அதனால இதுக்கு பேர் ஆமா. என்ன, டெர்மினல் ரூல்னு சொல்லுவாங்க. இது வந்து முடியும் போது யூஸ் பண்ற ரூல். எப்பவுமே நம்ம ட்ரீ முடியும் போது யூஸ் பண்ற ரூல் தான் இந்த டெர்மினல் ரூல். இதுல நான் டெர்மினலும் சேர்த்து இருக்கு கரெக்டா, எஸ்ஸும் சேர்ந்து இருக்கு. ம் அதனால ம் இது ம் வந்து நான் டெர்மினல் ரூல். இதை வந்து நடுவில் யூஸ் பண்ணணும், இதை கடைசியில் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா. ம் சரி. ம் இப்போ ம் இது இப்படி யூஸ் பண்ணா ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்குது, 0 0 எப்சிலான் 1 1 கிடைக்குதா. இந்த எப்சிலானை ஒமிட் பண்ணிட்டா நமக்கு அடுத்த என்ன ஸ்ட்ரிங் கிடைக்குது, 0 0 0 0 1 1 1 1 கிடைக்குதா, 1 1. 0 0 1 ம் 1 கிடைக்குதா. ம் இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாளும் ம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், 0 0 0 1 1 1 அப்படி கிடைக்குமா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஆ தெரியுதுன்னா, எப்சிலான்ங்கிற ஸ்ட்ரிங்கும் கிடைக்கலாம். அதே மாதிரி எனக்கு 0 1 0 ஃபாலோடு பை 1 ஏதோ ஸ்ட்ரிங் கிடைக்குது, 0 ஃபாலோடு பை 1 ஏதோ ஸ்ட்ரிங் கிடைக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்கு. ஒரு ஜீரோனா ஒரு ஒன், ரெண்டு ஜீரோனா ரெண்டு ஒன், மூணு ஜீரோனா மூணு ஒன், இப்படிப்பட்ட ஸ்ட்ரிங் மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. வேற எந்த ஸ்ட்ரிங்குமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கரெக்டா. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த லாங்குவேஜ் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஒன் தானே இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 0 பவர் என் 1 பவர் என் எழுதிடலாம். அப்போ இந்த என் வந்து 1 1 வச்சுக்கிட்டா n = 1 1 வச்சா என்ன ஆகும், 0 பவர் 1 1 பவர் 1 வருமா, 0 பவர் 1 1 பவர் 1 வரும். அப்போ இதோட ஸ்ட்ரிங் என்ன 0 1. இது 0 2 2ன்னு வச்சுன்னா 0 0 1 1. இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிங்கும் ஆ நமக்கு கிடைக்குதா. இப்போ இது ஆ ஓகே. அப்போ இந்த எப்சிலான்ங்கிற ஸ்ட்ரிங் எப்படி கிடைக்கும், மற்ற எல்லா ஸ்ட்ரிங்கும் இப்போ ஓகே. அப்போ எப்சிலான்ங்கிற ஸ்ட்ரிங் எப்படி கிடைக்கும், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா என்ன ஆகும், 0 பவர் 0 1 பவர் 0ன்னு இருக்குமா, எதுவுமே வராது. அதனால எப்சிலான். சரி ஓகேவா. அதான் வரும். அப்போ நம்ம இந்த லாங்குவேஜ் எப்படி எழுதும்போது எப்படி எழுதணும்னா, இந்த லாங்குவேஜ் எப்படி தான், L is equal to பிராக்கெட்ல போட்டு இட் அக்செப்ட்ஸ் ஸ்ட்ரிங் 0 0 பவர் 1 1 பவர் 1 எழுதிட்டு n வந்து என்னவா இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், ஜீரோவோட இல்ல அதுக்கு மேலேயும் ஜீரோட இருக்கலாம். பெருசா பெருசா. ஜீரோக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ இவங்க கொடுத்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோட லாங்குவேஜ் வந்து இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேவா. நீ வந்து என்ன பண்ற, அவன் கொடுத்துருக்க இதை வச்சு என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ்லாம் பாசிபிள்னு பார்க்குற, பாசிபிள்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு காமன் ரெப்ரசன்டேஷன் எழுதுற, அவ்வளோதான். அதான் லாங்குவேஜ். ஓகேவா. ஓகே. இப்போ நவீன், இப்போ நீ ம் கொஸ்டின் கொடுத்துட்ட. இப்போ சிஎஃப்எல் டு சிஎஃப்ஜின்னு கொஸ்டின் கொடுத்துட்ட. இப்போ ம் வந்து கன்வெர்ட் சிஎஃப்எல் கொடுத்தா இந்த கொஸ்டின் எதுக்கு அப்படியே எழுதி விட்டுலாமா? இது வந்து சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல் ஒரு கிராமர்லேருந்து ப்ரொடக்ஷன் ரூல்லேருந்து ஒரு லாங்குவேஜாக மாற்றுறோம். இந்த மாதிரி கொடுத்தாலே இதுக்கு பேர் லாங்குவேஜ். ஓகேவா. கிராமராக கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரூல் கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் கிராமர். இப்படி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் லாங்குவேஜ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கிராமர் டு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ கொஸ்டின் பேப்பர்ல கன்வெர்ட் சிஎஃப்ஜின்னு கேட்டிருக்காங்கல்ல, கன்வெர்ட் சிஎஃப்ஜி அப்படின்னு இதா கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன எழுதுறது? இது கன்வெர்ட்டர் சிஎஃப்ஜி டு சிஎஃப்எல்னு கேட்டால் இதுதான். கன்ஸ்ட்ரக்டர் சிஎஃப்ஜின்னு கேட்டாங்கன்னா அப்போ தான் அவனுக்கு கொஸ்டின் மாறும். ஓகேவா. அப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. இந்த லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதுதான் நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம். இந்த லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதுக்கு ஒரு சிஎஃப்ஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ம் அது அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ம் ஆ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டர் சிஎஃப்ஜி ஃபார் த ஃபாலோயிங் ஆட் லென்த் பேலண்ட்ரோம். ஓகே ஓகே, அது பார்த்துடலாம் அப்புறமா. ஓகே. ஃபர்ஸ்ட் இது காமன் டேர்ம்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்க, லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு a பார் n b பார் n. இதுலேருந்து n வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும் என்னென்ன அப்சர்வேஷன் இருக்கு.
நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பியா இருக்கும். கரெக்டா? எத்தனை நம்பர் ஆஃப் ஏ இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பி தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா என்னங்கிறது சேமா தான் இருக்க போகுது. கரெக்டா? அதே மாதிரி ஆர்டர் எப்படி இருக்கும்னா ஏ ஃபாலோடு பை பி, பி ஃபாலோடு பை ஏ வராது. ஏ பி ஏ ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் பி வரும். கரெக்டா? ஸோ ஆர்டர் வந்து ஏபின்னு ஆர்டரில் தான் இருக்கணும், பிஏன்னு ஆர்டரில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கிற அப்சர்வேஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த லாங்குவேஜ் அப்படியே எடுத்துட்டு என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, ஒன்று ஒன்றா போட்டு பார்க்க போகிறேன். எண்ணில் ஒரு வேல்யூவாக போட்டு பார்க்க போகிறேன். 0 1 2 3 இது எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன். போடும்போது உனக்கு கிடைக்குது ஏ பவர் 0 பி பவர் 0 போட்டால் எப்சிலான், ஏ பவர் 1 பி பவர் 1 போட்டால் ஏபி, ஏ பவர் 2 பி பவர் 2 போட்டால் ஏஏ பிபி, ஏஏ பிபிபி, இது எல்லாமே கிடைக்குதா? இப்போ இது எல்லாத்தையும் கிடைக்கும் போது இதை வச்சு நீ என்ன எழுத போறன்னா, இதை வச்சு நீ ப்ரொடக்ஷன் ரூல் எழுத போற. அதாவது இந்த இதை வச்சு நம்ம இப்போ என்ன எழுத போறோம்னா இதை எழுத போறோம், இந்த இதை எழுத போறோம், இதை எழுத போறோம். ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் n = 0ல எப்சிலான் இருக்கா? எப்சிலானுங்கிறது என்னது, டெர்மினலா நான் டெர்மினலா? எப்சிலான்ங்கிறது டெர்மினலா நான் டெர்மினலா? நான் டெர்மினல். நான் டெர்மினலா? நான் டெர்மினல் எப்பவுமே கேப்ஸா தான் இருக்கும். நான் டெர்மினல் கேப்ஸ். எப்சிலாங்கிறது டெர்மினல். அப்போ எப்சிலாங்கிறது டெர்மினலா? அப்படி டெர்மினல் ஃபர்ஸ்ட் வந்துச்சுனாலே நம்ம என்ன எழுதிடலாம்னா டேரக்டா ஒரு டெர்மினல் ரூல் எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னா எனக்கு எஸ் யூஸ் எப்சிலான், இந்த இது எனக்கு எப்சிலான் வந்துச்சுனாலே என்ன எழுதிடலாம், எஸ் கிவ்ஸ் எப்சிலான் எழுதிடலாம். அடுத்து எனக்கு வேற என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் வரணும், ஏபி வரணும், ஏஏ பிபி வரணும். இப்போ நம்ம டேரக்டா இப்படி கூட ஒரு ரூல் எழுதலாம். கரெக்டா? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எழுதலாம். ஏபின்னு எழுதுனா இந்த ஸ்ட்ரிங் கிடைக்குமா? இன்னைக்கு இந்த ஸ்ட்ரிங் கிடைக்கும். கரெக்டா? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எழுதுனா இந்த ஸ்ட்ரிங் கிடைக்கும். கரெக்டா? ஆனா இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா இப்படி எழுதிட்டோம்னா இந்த ஸ்ட்ரிங்கோடய முடிஞ்சு போயிடும். கரெக்டா? இதுக்கப்புறம் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் வருமா? வராது. அதை ஃபார்மே பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன பண்ண போறோம்னா ஒரு எஸ் ஆட் பண்ணிக்க போறோம். இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு எஸ் ஆட் பண்ணிக்க போறோம். எஸ் ஆட் பண்ணிட்டு பின்னு போட்ட போறோம். இந்த எஸ் ஏன் ஆட் பண்றோம்னா இங்க ஒரு நான் டெர்மினல் ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணும்போது இதுல இருந்து நம்ம எத்தனை ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னாலும் திருப்பி இதுல இருந்து எத்தனை இதுனாலும் நம்ம கீழே கீழே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? அதாவது அடுத்தடுத்த இதை ஃபார்ம் பண்றதுக்காண்டி இந்த எஸ்ங்கிறத நடுவில் போடுறோம். கரெக்டா? இப்போ நம்ம இந்த 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 ரெண்டு ரூல் தான் நம்ம எழுதியிருக்கோம். இதை வச்சு நம்ம ட்ரீ ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஃபார்ம் பண்ணி பார்த்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஸ் இஸ் ஈக்குவல் எப்சிலானுக்கு எப்சிலான் வந்துடும். கரெக்டா? அடுத்து நான் என்ன எடுக்கிறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்பின்னு எடுத்துடுறேன். எடுத்துட்டு அந்த எஸ்ஸுக்கு எப்சிலான் போடுறேன். இப்போ எனக்கு ஏபின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சா? ஏபி ஏபின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்றேன், அதே ஏஎஸ்பியை 2 வாட்டி போடுறேன். எஸ்ஏஎஸ்பின்னு 2 வாட்டி போட்டு இதுக்கு எப்சிலான் போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரிங் கிடைக்குது, ஏஏ பிபி கிடைச்சிருச்சா? இதே 3 வாட்டி போட்டா ஏஏஏ பிபிபிபி 3 வாட்டி கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம எழுதின ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வந்து கரெக்ட். இதுதான் நம்மளோட கிராமர். ஓகேவா? சிஎஃப்ஜி. ஆன்சர் எப்படி எழுதுறது? இது இந்த இதை எழுதினா போதும். ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்னு போட்டு பிஎஸ் இப்படியும் போட்டு இது எழுதினா மட்டும் போதும். இதை மட்டும் கீழே எழுதிருக்கு, அது வேற क्वेश्चन அது. இந்த இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டு சேம் தானே. ஓகே ஓகே ஓகேவா? இதே ஃபர்ஸ்ட் CFG to CFL வந்து அதான் ரவினே. CFG to CFL வந்து ஃபர்ஸ்ட் மாடல். இது CFL to அது லாங்குவேஜ் டு கிராமர், இது கிராமர் டு லாங்குவேஜா? ஆமா. ஏய் மாத்தி சொல்றேன். நான் டெர்மினல் தான் கேப்ஸ் இருக்கும். நான் டெர்மினல் தான் கேப்ஸ். நான் டெர்மினல்லாம் முடியாது, அதுல இருந்து கண்டினியூ ஆயிட்டே போகும். அந்த மாதிரி டெர்மினல்லாம் ஸ்மால், அதோட முடிஞ்சிடும். நமக்கு மாதிரி இப்போ ப்ராப்ளம் வரலன்னு தெரிஞ்சா என்ன பண்ணனும்னா நான் டெர்மினல் ஆட் பண்ணி விட்டுறணும். ஏதாவது क्वेश्चन கேட்டானா அதை வச்சு பண்ணினே இருக்கணும். அந்த மாடல் கேட்டானா. சரி, இப்போ இதே क्वेश्चन தான், இதே क्वेश्चन திருப்பி எழுத போறோம். ரிமைன் வந்துச்சு பாரு, ரிமைனிங். ஆமா இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். இது பாத்துறலாம். சரி, இப்போ இதே क्वेश्चन தான் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த n greater than or equal to 0 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 0 என்னன்னு மாத்திட்டாங்கன்னா n greater than or equal to 1ன்னு மாத்திட்டாங்க. 1ன்னு மாத்திட்டாங்க. இப்போ இதுல என்ன ஒரே ஒரு சேஞ்ச் வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். கரெக்டா? n வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 1 2 3 போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா எனக்கு என்ன வருது, ஏபி வருது, ஏஏ பிபி வருது, ஏஏ பிபி. இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரூல் எப்பவுமே ஒரு டெர்மினல் ரூலா தான் இருக்கும். அதை என்ன பண்ணிடலாம், டைரக்டா என்ன எழுதிடலாம், ஒரு டெர்மினல் ரூலா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரூலை எப்பவுமே ஒரு டைரக்டா ஒரு டெர்மினல் ரூலா எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்ஸ் வரணும். அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எஸ் பின்னு ஆட் பண்ணிட்டா போதும்.
இப்போ நீ இது போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா ஸ்ட்ரிங்ஸ் நவீன் வரும். ஒரே நிமிஷம் இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல தான் எஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்பின்னு ஆட் பண்றோம். ஆமா ரெண்டாவது ஸ்டெப் போடும் போது நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணும்போது ஏஎஸ்பி ஒரு தடவை போட்டு எடுத்துடலாம். மூணாவது தடவை போடும்போது ஏஎஸ்பி 2 தடவை போடணும். நாலாவது தடவை ஆமா போடும்போது ஏஎஸ்பி 3 ம் தடவை போட்டு பண்ணணும். கரெக்டா? ட்ரீல. கரெக்ட் கரெக்ட். இப்போ இதுல இந்த ஒரு ரூல் மட்டும் எடுத்தீங்கன்னா உனக்கு ஏபி கிடைச்சிரும். இந்த ரூல் எடுத்தீங்கன்னா ஏஏ பிபி கிடைக்கும். இதை எடுத்தீங்கன்னா உனக்கு ஏஏஏ பிபி கிடைக்கும். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? எப்சிலான் மட்டும் வராது, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் ஏபி கிட்ட மட்டும் என்ன பண்ணோம்? எஸ் ஈக்குவல் டு ஆரோ மார்க் போட்டு ஏபி போட்டு விட்டுறணுமா? ஆமா. ஃபர்ஸ்ட் ரூல் என்னவா இருக்கோ அந்த அது வந்து கன்ஃபார்ம் ஒரு கிராமரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குதோ. ஓகேவா? இது அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ல மாறும். இப்போ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இது லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இதுவும் அதே மாதிரி ஏ பார் என் பி பார் என் என் கிரேட்டர் தான் 0 தான். எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு +2 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஒரு +2 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த +2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இது நமக்கு அங்க வந்து என்ன நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பியா இருக்கும். கரெக்டா? இங்கே ஆனா என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்கோ அது வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பிளஸ் இன்னொரு 2 பி. எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பி வரும். அப்போ இதுக்கும் என்ன பண்றோம்? நம்ம 0ல இருந்து எடுத்து எழுதி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் n 0ன்னு போடுறோம், n 1 போடுறோம், 2 போடுறோம், எல்லாத்துக்கும் போட்டு எழுதி பார்க்குறோம். எழுதி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இது என்ன கிடைக்குது? பிபி கிடைக்குது. அடுத்து ஏபிபிபிபின்னு கிடைக்குது. அடுத்து ஏஏ 4பி கிடைக்குது. அப்போ என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுன மாதிரி என்ன எழுதிடலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற டெர்மினல் ஃபர்ஸ்ட் ரூல் எஸ் பிபின்னு எழுதிடலாமா? பிபின்னு எழுதிடலாமா? பிபின்னு எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஸ்ட்ரிங் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? செகண்ட் ஸ்ட்ரிங்ல பாரு, நல்லா பாரு. வெளியே என்ன இருக்கு? ஏ இருக்கு. இந்த வெளியே பி இருக்கு. இதுக்கு நடுவுல பிபி இருந்தா போதும். கரெக்டா? அப்போ இந்த பிபியை நம்ம எப்படி கொண்டு வரலாம் உள்ளக்க? இந்த எஸ் மூலமா கொண்டு வந்துடலாமா? கரெக்டா? இந்த பிபியை நம்ம உள்ள கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வந்துடலாம்? இந்த எஸ் மூலமா கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் ஏ, நடுவுல எஸ், வெளியே பி வந்துடலாமா? எஸ் ஏ எஸ் பி. இப்போ இது போட்டினா உனக்கு எல்லா ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வெறும் பிபின்னு போட்டினா இந்த பிபி கிடைச்சிரும். ஏஎஸ்பி போட்டினா ஏ பிபி 3பி கிடைக்கும். திருப்பி இது போட்டினா ஏ 2ஏ 4பி கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் இதோட ரூல். ஈஸியா இருக்கா? ஓகேவா? அப்போ என்ன இப்போ ஒரே நிமிஷம். இப்போ கிராமரை வந்து லாங்குவேஜா மாத்துறோம்னா அது நம்ம ஆன்சர் ஒரு மாதிரி எழுதுறோம். ஆனா லாங்குவேஜ் கிராமரா மாத்தும் போது ஆன்சர் அந்த மாதிரி எழுதக்கூடாதா கிராமர்ல? இது மாதிரி போட்டு விட்டாலே போதும். ஆமா, இதுதான் ஆன்சர். இந்த எஸ் எழுதுறீல்ல, இதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த ரூலு இது ஒரு இன்னொரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அங்க என்ன பார்த்தோம்? +2ன்னு பார்த்தோமா? இங்க +2ன்னு கொடுக்காம மல்டிப்ளை பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னவா இருக்கும்? இங்க ஏ வந்து 2ஏ இருந்துச்சுன்னா எத்தனை பி இருக்கும்? 2ஏ இருந்துச்சுன்னா 1பி தான் இருக்கும். 4ஏ இருந்துச்சுன்னா 2பி தான் இருக்கும். கரெக்டா? 4ஏனா 2பி தான் இருக்கும். அப்போ இது எதுல இருந்து ஸ்டார்டிங்? 0ல இருந்து ஸ்டார்டிங்கா? 0ல இருந்து ஸ்டார்டிங்கா 0 1 போட்டு பாரு. போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வந்துடும்? எப்சிலான் வந்துடும். செகண்ட் இதுக்கு ஏஏ பி வருது. அடுத்ததுக்கு ஏஏஏ பி வருது. அப்போ நம்ம இதுல டேரக்டா என்ன ரூல் எழுதிடலாம்? டேரக்டா ஒரு ரூல் எழுதிடலாம். என்னென்ன எழுதிடலாம்? S is equal to எப்சிலான் வருதுல, எப்சிலான் எழுதிடலாமா? S is equal to எப்சிலான் எழுதிடலாமா? இப்போ எனக்கு வந்து அடுத்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அடுத்த ஸ்ட்ரிங் என்னது? ஏஏபி. இதுவும் வந்து ஒரு டெர்மினல் தான். எப்சிலான் வரவே இல்லை. எப்படி போட்ட? இங்க வந்திருக்கு 0 போட்டா எப்சிலான் வருது. ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்த ஸ்ட்ரிங்கை பாருங்க. அடுத்த ஸ்ட்ரிங் வந்து ஏஏபி கிடைக்குது. இதுவும் ஒரு டெர்மினல் ஸ்ட்ரிங் தானே? இதுவும் ஒரு டெர்மினல் ஸ்ட்ரிங் தான். நம்ம டைரக்டா இப்படி கூட எழுதலாம். கரெக்டா? S is equal to SAABன்னு எழுதலாம். இப்படி எழுதக்கூடாது. ஏன் சொல்லுங்க? கண்டுபிடிக்க கஷ்டமாயிரும். அடுத்தடுத்த இது வர்றதுக்கு கஷ்டமாயிரும். அப்ப என்ன எழுதணும்னா இந்த ஏஏபி வர்ற மாதிரி எழுதணும். அப்போ இந்த ஏஏபி வந்து வரலாம். அது போக எக்ஸ்ட்ரா என்னன்னாலும் வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடுறேன்? ஏஏ வரலாம். இதுக்கு நடுவில் என்னன்னாலும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். அதுக்காக எஸ், அதுக்கப்புறம் ஒரு பி. ஓகேவா? என்ன இருக்கோ அந்த ஏஏபி இருக்குல்ல, அந்த இதுக்கு நடுவில் ஒரு எஸ் மட்டும் போட்டுருங்க. எஸ் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு ரூல். இப்போ இதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எஸ் ஏஏ எஸ்பி போடுங்க. அடுத்து திருப்பி எஸ்